ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.2ல் 9வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் கணங்களின் உட்கணங்கள் மற்றும் தகு உட்கணங்களின் எண்ணிக்கையை காண்க. இப்போ நம்ம உட்கணங்களோட எண்ணிக்கையும் தகு உட்கணங்களோட எண்ணிக்கையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் W = சிவப்பு நீலம் மஞ்சள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடிக்கணும்னா N of W, அதாவது W என்ற கணத்தில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு எண்ணி எழுதணும். இதுதான் எம்மோட மதிப்புமே. சரிங்களா? எண்ணலாம் 1 2 3 உறுப்பு இருக்கு. இனிமே முதல்ல உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன். உட்கணங்களின் எண்ணிக்கை = இதோட ஃபார்முலா 2 m. இப்போ 2 எம்மோட மதிப்பு என்னது 3. அப்போ அடுக்கில் 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ அடுக்கில் 3னா 2 3 வாட்டி எழுதி பெருக்கணும். இந்த மாதிரி பெருக்கலாமா? 2 4, 2 8. அப்போ உட்கணங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 8. இனிமே நம்ம தகு உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன். தகு உட்கணங்களின் எண்ணிக்கை = இதோட ஃபார்முலா 2 m - 1. இப்போ 2 m என்ன கண்டுபிடிச்சோம்? 8. அப்போ 2 mோட மதிப்பு 8 - 1. 8ல இருந்து 1 கழிச்சா என்ன கிடைக்கும்? 7ன்னு கிடைக்கும். அப்போ தகு உட்கணங்களின் எண்ணிக்கை 7. செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். இங்கே நம்மளுக்கு பட்டியல் முறையில் கொடுக்கல. முதல்ல பட்டியல் முறையில் மாற்றணும். அப்போ x = x² தான் கண்டுபிடிக்கணும். இதில் எக்ஸ்னா என்னன்னா N, கேபிட்டல் N அப்படின்னா இயல் எண். இப்போ கேபிட்டல் N எதுலேருந்து தொடங்கும்? 1ல இருந்தே தொடங்கும். 1 2 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம இங்கே x² மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அதாவது 1னா 1², 2னா 2², 3னா 3². இந்த மாதிரி ஸ்கொயரோட மதிப்பு கண்டுபிடிக்கும் போது <= 100 அடியில் கோடு. அப்போ 100 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்போ எழுதிக்கிறேன் பாருங்க. x = ஃபர்ஸ்ட் கணத்துக்கான பிராக்கெட். முதல்ல 1², மதிப்பு 1, 1க்கு அடுத்த 2, 2² மதிப்பு 4, 3² மதிப்பு 9, 3க்கு அடுத்த 4 வரும். அப்போ 4² மதிப்பு 16, 4க்கு அடுத்த 5, 5² மதிப்பு 25, இனி 6² மதிப்பு 36, 7² மதிப்பு 49, 8² மதிப்பு 64, 9² மதிப்பு 81, 10² மதிப்பு 100. பாருங்க, இங்க 100 வந்துடுச்சு. அடியில கோடு. அப்போ 100 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, இப்போ N of x, அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கை. இதுல மொத்தமா எத்தனை உறுப்பு இருக்குன்னு எண்ணி எழுதணும். சரிங்களா? அதுதான் m. எண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 உறுப்பு இருக்கு. ஓகே, இனிமே முதல்ல உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன். உட்கணங்களின் எண்ணிக்கை. இதோட ஃபார்முலா என்னது? 2 m. ஓகே, 2 mோட மதிப்பு 10. அப்போ அடுக்கில் 10ன்னு எழுதிக்கலாம். இப்போ அடுக்கில் 10னா 2 10 வாட்டி எழுதி பெருக்கணும். அப்போ எழுதிக்கிறேன். 2 × 2 × 2 × 2 × 2. இனி 2 × 2 × 2 × 2 × 2. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வாட்டி எழுதிட்டோம். ஓகே, பெருக்கலாமா? 2 4, 4 8, 8 2 16, 16 2 32. ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 5 2 நம்ம பெருக்கிட்டோம். பெருக்குனா 32ன்னு கிடைக்குது. இனி அடுத்த 5 வாட்டி இருக்கக்கூடிய 2 பெருக்குனா என்ன கிடைக்கும்? 32 தான் கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் பெருக்கலாம். 2 4, 3 6, 3 2 6, 3 9, 4 6 6 கூட்டினா 12. அப்போ 2 பாக்கி 1, 9 1 கூட்டினா 10. அப்போ பெருக்குனா என்ன கிடைக்குது? 1024 எழுதிக்கலாம். இதுதான் உட்கணங்களின் எண்ணிக்கை. இனி என்ன கண்டுபிடிக்கணும்? தகு உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். அப்போ எழுதிக்கலாம். தகு உட்கணங்களின் எண்ணிக்கை. அதோட ஃபார்முலா 2 m - 1. 2 mோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1024 - 1. அப்போ 1024ல இருந்து 1 கழிச்சா 1023. இதுதான் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை. இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.